அன்புடன் இந்து லேர்னிங் அகாடமி சேனலுக்கு வரவேற்கின்றேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரியுடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 ஒழுக்கம் ஒழுக்க வளர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பார்ட் 2 கோல்பர்க்குடைய வரலாறு என்னன்றது பார்த்தோம். இப்போ பார்ட் 3 கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரியுடைய டெஃபினேஷன், மீனிங், ஆப்ஜெக்டிவ்ஸ், அசம்ஷன், ஃபீச்சர்ஸ் அண்ட் மாரல் ரீசனிங் அப்படின்றத பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரியுடைய டெஃபினேஷன்லேருந்து மாரல் ரீசனிங் வரைக்கும் உங்களுக்கு டீப்பாக தெரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட் தியரியுடைய டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் சரி மற்றும் தவறை எவ்வாறு சிந்தித்து காரணங்களை ஆராய்ந்து ஒழுக்கமான முடிவுகளை எடுக்கின்றான் என்பதை விளக்கும் கோட்பாடே ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு ஆகும். அதாவது ஒரு மனுஷன் இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு ஒழுக்கமான ஒரு முடிவுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு கோல்பர்க் நமக்கான ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இதுதான் டெஃபினேஷன், கோல்பர்க் மாரல் டெவலப்மெண்ட்டுடைய டெஃபினேஷன். இதோடைய ஆழமான கருத்தை இப்போ பார்க்கலாம். கோல்பர்க் கூறுவது என்னென்னா, ஒழுக்கம் என்பது வெறும் நல்ல செயல் செய்வது மட்டுமல்ல, ஒரு செயலை செய்வதற்கு பின்னால் இருக்கும் சிந்தனை, ரீசன் தான் முக்கியம். இவருடைய ஆராய்ச்சி பொறுத்த வரைக்கும் இவங்க செஞ்சது நல்லது, இவங்க செஞ்சது கெட்டது அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒர்க் கிடையாது. அவங்க சிந்திக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற மாறுபாடுகளை பொறுத்து தான் அவங்களுடைய ஒழுக்க சிந்தனை வளருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய தியரிஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு. என்னென்னா, ஒழுக்கம் என்பது வெறும் நல்ல செயல் செய்வது மட்டுமல்ல, ஒரு செயலை செய்வதற்கு பின்னால் இருக்கும் சிந்தனை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான உதாரணங்கள், அதாவது எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், 2 குழந்தைகளுக்கு பணப்பையை அதன் உரிமையாளர்களிடம் கொடுக்கின்றார்கள். 2 குழந்தைகளும் பணப்பையை தன் உரிமையாளர்களிடம் கொடுக்குறாங்க. முதல் குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, போலீஸ் பிடித்து விடுவார்கள் அப்படி சொல்கிற ஒரு ரீசனுக்காக அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. 2வது குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இது என்னோட இது இல்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் கொண்டு போயிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. என்ன கதைனா, ஒரு சின்ன லிட்டில் ஸ்டோரி மாதிரி தான். 2 குழந்தைங்க இருக்காங்க. ரோட்டில் ஒரு பணப்பை கிடக்குது. அதை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபி போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பேக் எடுத்துகிட்டு பார்த்துட்டு பணம் இருக்குது, இவ்வளோ நிறைய பணம் இருக்குது, இதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இதை எடுத்துகிட்டு போயிட்டுனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தில் கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. 2வது குழந்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை பார்த்தோன்னே இது நம்மளுடைய பணம் இல்லை, இது யாருடைய பணம் தெரியல, இது யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு அந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் கொண்டு போய் அந்த பணத்தை கொண்டு போய் இந்த போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இதில் 2 ரீசன் இருக்குது. ஒரு குழந்தை இது செஞ்ச தப்பு, இதனால் நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொண்டு போய் அவங்க போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு குழந்தை நம்ம செய்கிற செயல் தவறானது, இதனால் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், இது யார் மிஸ் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போய் இது சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ 2 குழந்தைங்களும் செஞ்ச செயல் ஒன்றா இருந்தாலும் அவங்களுக்கான நோக்கங்கள் மாறுபட்டு இருக்குது. அந்த மாறுபாடு தான் ஒழுக்க சிந்தனை அப்படின்றாங்க. அதை எக்ஸாம்பிளாகவும் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு டைம் வரையறையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரையறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மனிதன் சரி மற்றும் தவறை எவ்வாறு சிந்தித்து காரணங்களை ஆராய்ந்து ஒழுக்கமான முடிவுகளை எடுக்கின்றான் என்பதே விளக்க கோட்பாடே ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வரையறை என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு தியரியுடைய வரையறை பார்த்துட்டோம். இப்போ அதுக்குடைய பொருள் பார்க்க போகிறோம். பொருள், மீனிங், ஆழமான.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பொருள் மீனிங் என்னன்றதை பார்க்கலாம். ஒழுக்க வளர்ச்சி என்பது ஒரு மனிதன் வயது, அனுபவம், அறிவாற்றல் ஆகியவை வளர வளர சரி தவறு, நீதி அநீதி, உரிமை பொறுப்பு போன்றவற்றை முதிர்ச்சியுடன் சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் வளர்வது ஆகும். அதாவது என்னென்னா, ஒழுக்க வளர்ச்சி என்பது என்னென்னா, ஒரு மனிதனுடைய வயதுனாலையும் அனுபவத்தினாலையும் அவங்களுடைய அறிவாற்றல்னாலையும் கிடைக்கிற அறிவை பொறுத்து அவங்க வளர வளர அவங்க சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளால் அவங்களுக்கு எது சரி, எது தவறு, எது நியதி, எது அநியதி, எது பொறுப்போடு நடக்கணும், எது உரிமையோடு நடக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு புரிதலோடு அவங்க நடந்து கொள்கிறத ஏற்படுற ஒரு முதிர்ச்சியான ஒரு சிந்தனை திறன் தான் முடிவெடுக்கிற அந்த ஒரு திறனுக்கு தான் வளர்த்துக்கிற அந்த ஒழுக்க சிந்தனை தான் சொல்லியிருக்காங்க ஒழுக்க வளர்ச்சி என்பது அப்படின்றது. அதனுடைய பொருள் என்னன்னா, வயதாலும் அனுபவத்தாலும் அறிவாலும் அவங்க வளர வளர சரியது தவறியது, நீதியது அநீதியது, உரிமை பொறுப்பு போன்றவற்றை முதிர்ச்சியுடன் சிந்தித்து முடிவு எடுக்கும் திறனை வளர்த்து கொள்வதே ஆகும். இதான் அதனுடைய பொருள். இதோடைய முக்கிய கருத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முக்கிய கருத்து என்னென்னா, சிறு குழந்தை தண்டனைக்கு பயந்து நல்லது செய்யும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சின்ன குழந்தைங்க 2 பேர் இருந்த பேக்கில் பணம் இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க ஒருத்தவங்க பயந்து போயிட்டு கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்தாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தண்டனை கிடைக்குன்றதுக்காக பயந்து அவங்க நல்லதை செய்வாங்க. அதே கொஞ்சம் வளர்ந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, சமூகம் ஏற்றுக்கொள்ளும் காரணத்தால் நல்லது செய்கிறது. சமூகத்தில் நம்ம நல்லவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வேணுன்றதுக்காக அவங்க நல்லது செய்ய ஆரம்பிப்பாங்க, வளர்ந்த குழந்தை. இதுவே ஒரு முதிர்ந்த நபர், அவர் என்ன பண்ணுறாங்க, மனிதநேயம் மற்றும் நீதிக்காக நல்லது செய்கிறார். இப்போ சின்ன குழந்தையும் வளர்ந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி விட முதிர்ச்சி அடைந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, அதாவது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு மனித நேயம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு நீதி இதுதான் அநீதி இதுதான் அப்படின்றது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு அவங்க செய்வாங்க. இதுதான் ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்க வளர்ச்சிக்கான உதாரணங்கள் நம்ம 3 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நோக்கங்கள். என்னென்ன நோக்கத்துக்காக ஒழுக்க வளர்ச்சி வளர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோக்கம் ஒழுக்க சிந்தனையை வளர்த்தல். ஒழுக்க சிந்தனை நல்ல ஒரு மாரல் ரீசனிங்காக நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, மாணவர்கள் சரி தவறி சிந்தித்து முடிவு எடுக்கும் திறனை வளர்ப்பது. மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி இதுதான் தவறுன்றதான் சிந்தித்து முடிவுகளை எடுப்பாங்க. அதுதான் சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் வளர்த்து கொள்வது தான் ஒழுக்க சிந்தனை வளர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான நோக்கத்தில். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பொறுப்புணர்வை உருவாக்குதல். நல்ல ஒரு பொறுப்பாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, பொறுப்புணர்வு உருவாக்குதல். தனது செயல்களுக்கு பொறுப்பு ஏற்கும் மனப்பான்மையை உருவாக்குதல். நம்ம செஞ்சது சரிதான் தவறு தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி மனப்பான்மைக்கும் பொறுத்து அவங்களுடைய செயல்கள் மாறுபாடுகள் ஏற்படும். அது பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனித நேயத்தை வளர்த்தல். மனித நேயம் என்னென்னா, கருணை, அன்பு, சமத்துவம் போன்ற பண்புகளை நல்லா வளர்க்கணும். மனிதர்களுக்கு தான் சிந்திக்கும் திறனே இருக்குது. அப்படி இருக்கப்போ அவங்க கருணை உள்ளம் கொண்டு இருக்கணும், அன்பான மனிதராக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் சமம் அப்படின்ற மனப்பான்மையோடு இருக்கணும். அப்படின்ற பண்பை நம்ம குழந்தையிலேருந்து அவங்களுக்கு வளர்த்தெடுத்தால் மட்டும்தான் அந்த மனித நேயத்தை நல்ல முறையில் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு நீதி உணர்வை வளர்த்தல். நீதி இது எப்படின்றத வளர்க்குறதுனா, எல்லாருக்கும் சமமான உரிமை வேண்டும் என்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணமோ இல்லை வேறு எந்த மாதிரி வேறுபாடுகளை, உயர்வு தாழ்வுன்ற வேறுபாடு இல்லாத ஒரு மனிதனை உருவாக்கி எடுக்கணும். அது குழந்தைகளிருந்து தான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த உணர்வுகள்லாம் வளரும். அதனால் நீதி உணர்வை வளர்த்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல். ஆசிரியர்களுக்கு நல்ல வழி காட்டினா மட்டும்தான், ஆசிரியர்கள் தான் மாணவர்களை ஒழுங்காக சிந்தித்து செயல்படுற அந்த திறனை வளர்த்து எடுக்க முடியும். பெற்றோர்கள்கிட்ட இருக்கிறத விட
குழந்தைகள் வந்து ஆசிரியர்கள் கூட தான் வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒழுக்கமான ஒரு செயல்கள்லாம் என்ன, எது நல்லது, எது கெட்டது, எது நீதி, எது அநீதி, எது பொறுப்பாக நடக்கணும், இதில் வந்து உரிமையோடு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தான் ஆசிரியர் வந்து வழிகாட்டுதல் வேணும். மாணவர்களின் ஒழுக்க வளர்ச்சியை புரிந்து அதுக்கேற்ற கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சமூக பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குதல். சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வந்து உருவாக்கணும். என்னென்னா சட்டத்தை மதிக்கணும், சமூக நலனை வந்து கருத்தில் கொள்ளணும், நல்ல குடிமக்களை வந்து உருவாக்குறது. அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், முக்கியமான நோக்கத்தில் ஒழுக்க சிந்தனையை வளர்க்கறது. ரெண்டாவது நோக்கம் வந்து பொறுப்புணர்வை உருவாக்குதல். மூன்றாவது வந்து மனித நேயத்தை வந்து வளர்த்தல். 4 வந்து நீதி உணர்வை வந்து வளர்க்கறது. 5 வந்து ஆசிரியர்களுக்கு வழிகாட்டணும். 6 சமூக பொறுப்புள்ள குடிமக்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நோக்கத்துக்கான முக்கியமான காரணங்கள்லாம் பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிப்படை கருத்துக்கள், அசம்ஷன்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுக்க வளர்ச்சி படிப்படியாக நடைபெறும். ஒழுக்க வளர்ச்சி படிப்படியாக நடைபெறும். எங்கே எப்படி நடைபெறும்னு பார்க்கலாம். ஒரு குழந்தை உடனடியாக உயர்ந்த ஒழுக்க நிலையை அடையாது. ஒவ்வொரு நிலையையும் வரிசையாக கடக்க வேண்டும். ஒரு குழந்தையாக இருக்கவங்க வந்து 60 வயது இருக்கிறவங்களுடைய மெச்சூரிட்டி வந்து சடனாக கிடைக்காது. அந்த குழந்தை அந்த 60 வயசு ரீச் ஆகும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த அறிவும் அந்த பக்குவமும் கிடைக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஒழுக்க வளர்ச்சி படிப்படியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, வளர்ச்சி ஒரு நிலையான வரிசையில் நடைபெறும். வளர்ச்சி என்பது என்னன்னா ஒரே வரிசை உடனடியாக நடைபெறாது. ஒவ்வொரு படிநிலையாக நடைபெறும்னு பார்த்தோம். அது வந்து ஒரு வரிசையில் நடைபெறும். அப்படின்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு 6 வரிசைகளில் தான் வந்து அது நடைபெறும். இந்த வரிசை வந்து 1லேருந்து 3க்கோ 3லேருந்து 6க்கோ அப்படின்ற மாதிரி தாவாது. இது வந்து 1 நடந்தால் 1, 2னா 2, 3னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். அப்படி இந்த வரிசையை மாற்றவே முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி ஒரு நிலையான வரிசையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அறிவாற்றல் வளர்ச்சி அவசியம். அறிவாற்றல் வந்து காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளரும் போது ஒழுக்க சிந்தனை மேம்படும். அறிவாற்றல் வளர்ச்சி வந்து அவசியம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அவசியம்னா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒழுக்க சிந்தனையும் நல்லா மேம்படும். ஐக்யூ லெவல் நல்லா இருக்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தைங்களால் சிந்தித்து செயல்பட முடியும். இப்போ ADHD இருக்க குழந்தைங்களால ரொம்ப சிந்திக்க முடியும்னா அவங்க நார்மலான லைஃப்க்கு வந்து மூவ் பண்ணுறதே அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால வந்து நல்ல ஒரு சிந்தனை, ஒழுக்க சிந்தனை எது அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, அறிவாற்றல்ன்றது வளரும்போது மட்டும்தான் ஒழுக்க சிந்தனையும் நல்ல மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொருவரும் ஒரே பாதையில் வளர்கின்றார்கள். அதாவது என்னென்னா, ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, சுச்சுவேஷன், ஒரு பாதை அப்படின்றது இருக்கும். அதனால் எல்லோரும் வந்து ஒரே மாதிரி ஒரே பாதையிலே இருக்காங்கன்னால ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறை மாறுபடும். அவங்களுடைய சுற்றுச்சூழல் எல்லாம் மாறுபடும். அதை தான் சொல்லியிருக்காங்க. வேகம் மாறுபடலாம், ஆனால் வளர்ச்சியின் வரிசை மாறாது. அதாவது ஒரு குழந்தை அவங்க இருக்கிற சூழ்நிலையும் அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டு இதெல்லாம் பொறுத்து அவங்களுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே வந்து அவங்களுக்கு என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து தவழ்ந்து போக தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்றது வந்து அந்த வரிசை மாறாது. ஆனால் அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் முன்னாடி நடக்கலாம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் ஒரே பாதையில், ஒவ்வொருத்தவங்களுடைய பாதையும் வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து உயர்ந்த நிலையை அனைவரும் அடைய வேண்டும் வந்து அவசியமில்லை. எல்லாருமே வந்து அந்த ஒழுக்க சிந்தனையில் வந்து உயர்வான நிலையை தான் அடையணும் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது கிடையாது. பலர் வந்து ஸ்டேஜ் 3லேயும், சிலர் வந்து ஸ்டேஜ் 4லேயும் இந்த மாதிரி நின்று இருக்காங்க. வரை மட்டுமே வந்து நல்லா செல்வாங்க. இல்லைன்னா வந்து மிக சிலரே ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டுமே வந்து ஒழுக்க சிந்தனையில் 6வது நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த முக்கியமான பாயிண்டாக வந்து 5 பாயிண்டாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு
அடிப்படையான ஒரு கருத்தாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, ஒழுக்க வளர்ச்சி படிப்படியாக நடைபெறும். ரெண்டாவது வந்து வளர்ச்சி ஒரு நிலையான வரிசையில் நடைபெறும். 3 அறிவாற்றல் வளர்ச்சி அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாதையிலிருந்து செயல்படுவாங்க அப்படின்ட்டு, அனைவரும் ஒரே பாதையில் வளர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயர்ந்த நிலையை அனைவரும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அவங்களுடைய வளர்ச்சி நிற்கலாம். பெரும்பாலான மக்கள் வந்து 3லேருந்து 4 வயதுக்குள்ளேயும் முடிஞ்சிடும். சாரி 3வது ஸ்டேஜ்லேயே முடிஞ்சிடும், 4வது ஸ்டேஜில் முடிஞ்சிடும். மிகச்சிலரால் மட்டும்தான் ஸ்டேஜ் 6 வந்து அடைஞ்சி ஒழுக்க சிந்தனையில் வந்து மேம்படு அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய சிறப்பம்சங்களை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு அம்சங்கள், அதாவது ஃபீச்சர்ஸ் என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒழுக்க சிந்தனைக்கு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒழுக்க சிந்தனைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய செயலை விட அந்த செயலுக்கான காரணம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அது வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 நிலைகள் மற்றும் 6 படிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நிலைகளையும் 6 படிகளையும் கொண்டது தான் வந்து கோல்பர்க்குடைய மாரல் டெவலப்மெண்ட் தியரி. அதோடைய 3 நிலைகள் என்னன்ட்டு பார்க்கலாம். ப்ரீ கன்வர்ஷனல், கன்வர்ஷனல், போஸ்ட் கன்வர்ஷனல், மொத்தம் 6 படிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ கன்வர்ஷனல், கன்வர்ஷனல், போஸ்ட் கன்வர்ஷனல் அப்படி சொல்லிட்டு மொத்தம் 6 நிலைகளை வந்து கொண்டிருக்கு. 3 படிகளையும் 6 நிலைகளையும் கொண்டிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பைகெட் கோட்பாட்டினுடைய விரிவாக்கம். பைகெட் கோட்பாடு வந்து எப்படி வந்து இவர் கூட கம்யூனிகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜென் பைகெட்டினுடைய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தான் வந்து விரிவுபடுத்தப்பட்டது. ஜென் பைகெட்டுடைய கோட்பாடை வந்து பேஸாக வச்சு தான் வந்து இவர் வந்து அடிப்படையாக கொண்டு தான் இவர் வந்து இவருடைய தியரி வந்து மாரல் டெவலப்மெண்ட் தியரியை வந்து உருவாக்குனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாரல் டெல்மா பயன்பாடு, அதாவது ஹென்ஸ் டெல்மா அப்படின்ற ஒழுக்க சிக்கல்களை வைத்து ஒழுக்க வளர்ச்சியை ஆய்வு செய்தார். அதாவது இந்த ஸ்டோரி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இதோடைய டீட்டெயிலாக நல்லா தெளிவாக புரியும். நெக்ஸ்ட்டு வர வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் மாரல் டெல்மா பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்டிஸ், நீதி மையமாக கொண்டது. இது வந்து ஒழுக்க சிந்தனை முழுக்க எதை வந்து பேஸ் பண்ணியிருக்குன்னா அவங்களுடைய நீதியை பொறுத்து தான் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்குது. நீதி, சமத்துவம், மனித உரிமை போன்ற மதிப்புகளை வலியுறுத்தி தான் இருக்குது அப்படின்ட்டு, ஜஸ்டிஸை பொறுத்து இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கல்வியில் வந்து அதிக பயன்பாடு. ஒரு குழந்தை வந்து நல்லா வளர்கிறாங்கன்னா அவங்களுக்கு சிந்தனை நல்லா தெளிவாக இருக்குன்னா அதுக்கு முன்னே பேசிக்காக தேவை வேண்டியது அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி வேணும். அந்த கல்வி நல்ல முறையில் கற்கும் போது தான் கற்று நல்ல ஒரு மனித ஒழுக்கமும் வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா பார்க்கணும், மதிப்பு கல்வி நிறையா தெரிஞ்சிருக்கணும், வகுப்பறை வந்து விவாதம் நிறைய நடத்திக்கிட்டே இருக்கணும், குழு கற்றல் போன்றவற்றில் இந்த கோட்பாடு வந்து பயன்படுத்துகின்றாங்க. குழுவாக உட்காந்து கற்றுக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும் அப்படின்றத வந்து இந்த தியரி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். அதோடைய முக்கியமான சிறப்பம்சங்களில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒழுக்க சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 நிலைகள் மற்றும் 6 படிகள் கொண்டு இருக்கும். அடுத்து வந்து கோட்பாடு வந்து பைகெட் கோட்பாடு கூட விரிவாக்கம், அவருடைய கோட்பாடு அடிப்படையாக கொண்டது அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாரல் டெல்மா பயன்படுத்தி இந்த சிக்கலான இந்த ஒழுக்க வளர்ச்சி ஆய்வை வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது எதை மையமாக கொண்டு இருக்கோன்னா நீதியை மட்டும் மையமாக கொண்டு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. கல்வியில் வந்து அதிக பயன்பாடு வந்து அடைய முடியும், இந்த மாரல் டெவலப்மெண்ட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒழுக்க சிந்தனையுடைய இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒழுக்க சிந்தனை, மாரல் ரீசனிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். அதோடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சரி தவறை காரணங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து நியாயமான முடிவை எடுக்கும் சிந்தனை செயல்முறையே ஒழுக்க சிந்தனை ஆகும். சரி இதுதான், தவறு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த காரணத்துக்குடைய அடிப்படையாக கொண்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை நியாயமான முடிவாக எடுக்கும் ஒரு சிந்தனை தான் வந்து
சிந்திக்கும் செயல்முறையே வந்து ஒழுக்க சிந்தனை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒழுக்க சிந்தனை என்றால் என்னன்றதுக்கு இப்போ டெஃபினேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கலாம். மாரல் ரீசனிங் ஏன் முக்கியம்னா, ஒருவர் என்ன செய்கிறார் என்பதை விட அவர் ஏன் அந்த முடிவை எடுக்கிறார் என்பது தான் வந்து இதோடைய முக்கிய நோக்கம். ஒருத்தவங்க இந்த செயல் தான் செய்கிறாங்க அப்படின்றத விட அவங்க எதனால் இந்த செயலை செய்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயன்றிருக்காங்க. இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மாணவன் ஆசிரியரிடம் உண்மையை சொல்கின்றான். பயம் காரணமாக உண்மை சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குறைந்த ஒழுக்க சிந்தனை. உண்மை பேசுவது சரியான மதிப்பு அப்படின்றது வந்து உயர்ந்த ஒழுக்க சிந்தனை. அதாவது என்னென்னா, ஒரு குழந்தை வந்து ஆசிரியர்கிட்ட உண்மையை மட்டும் பேசுகிறாங்க. ஏன் உண்மையை மட்டும் பேசுகிறேன்னு கேட்கும்போது, அவங்களுடைய பயத்தின் காரணமாக தான் நான் உண்மையை பேசுகிறேன் அப்படி சொல்லும் போது, அவங்க வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்கனால அந்த குழந்தையுடைய ஒழுக்க சிந்தனை எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. இதுவே இன்னொரு குழந்தைகிட்ட கேட்கும்போது உண்மையை பேசுவது சரியான மதிப்பு கிடைக்கும், நல்ல ஒரு மனிதனை என்னை வந்து இந்த சமூகத்தில் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்காக வந்து உயர்ந்த ஒழுக்க சிந்தனை அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இதோடைய எக்ஸாம்பிள்ஸில் வந்து பார்த்துட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாலையில் பணம் கிடைக்கிறது, பிடிபடுவேன் என்பதனால் கொடுக்குறேன் அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க. நான் வந்து மாட்டிப்பேன் அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. அது பழைய ஸ்டோரி மாதிரி தான். ஒரு குழந்தை கொடுத்தது மாதிரி ஒரு மனிதன் வந்து இப்போ பெரிய மனிதனே வந்து எடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதுவே இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, அது வந்து மற்றவருடைய சொத்து என்பதால் கொடுக்குறேன் அப்படின்றதுனால ஒரு பெருந்தன்மையோட அவங்க மனசுல வந்து நினச்சி கொடுக்குறாங்க. அது வந்து 5வது நிலையில் வந்து இருக்காங்க அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க. இப்போ தான் வந்து இது மூலயமா நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கலாம். செய்கிற செயலோட முடிவு ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய சிந்திக்கும் திறன் வந்து வேறுபடுது. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. இதோடைய முக்கியமான சிந்திக்கும் திறன் மாறுபடுறதுனால ஒழுக்க சிந்தனை வந்து மாரல் ரீசனிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பொறுத்து இந்த டெஃபினேஷன் மறுபடியும் ஒரு டைம் பார்க்கலாம். சரி தவறை காரணங்களின் அடிப்படையில் ஆராய்ந்து நியாயமான முடிவை எடுக்கும் சிந்தனை செயல்முறையை ஒழுக்க சிந்தனை ஆகும். இப்போ வந்து நம்ம ஒழுக்க சிந்தனை என்றால் என்னன்றதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாரல் ரீசனிங்கினுடைய முக்கியமான அம்சங்கள் என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோடைய டெஃபினேஷன் பார்த்தோம், அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது முதல் பாயிண்டாக சரி தவறை வந்து ஆராயுதல். இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படின்றத வந்து அவங்க சிந்தித்து இது செயல்பட ஆரம்பிக்க ஒரு நினைவாற்றல் தான் ஆராயிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரணத்துடன் முடிவு எடுத்தல். ஒவ்வொரு காரணத்துக்காக அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது சரி, இது தவறு அப்படின்ற ஒரு முடிவு வந்து அவங்க எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீதி மற்றும் சமத்துவத்தை மதித்தல். நீதிக்கும் சமுதாயத்தினுடைய சமத்துவத்தையும் மதிக்க கற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனித உரிமையை வந்து பாதுகாக்கிறாங்க. இப்படி தான் மனிதர்கள் இருக்கணும், இந்த மாதிரி உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சமூக நலனை வந்து கருத்தில் கொண்டு அவங்க எல்லாமே நடைபெறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, சரி தவற ஆராயுதல், காரணத்துடன் முடிவு எடுத்தல், நீதி மற்றும் சமத்துவத்தை மதித்தல், மனித உரிமையை பாதுகாத்தல், சமூக நலன் கருத்தில் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து அதோடைய டெஃபினேஷன், மீனிங், ஆப்ஜெக்டிவ், அசம்ஷன், ஃபீச்சர்ஸ், மாரல் ரீசனிங் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப டீப்பாக வந்து பார்த்துட்டோம். இது வந்து ஷார்ட்டாக ஒரு 2 லைனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஒழுக்க வளர்ச்சியினுடைய வரையறை தான் வந்து ஒழுக்க சிந்தனை, ஒழுக்கம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து மீனிங் என்னன்றதை பார்த்தோம். சரி இது தவறு இது அப்படின்னு புரிந்து நடக்கும் முடிவு வந்து எடுக்கிற ஒரு திறன் தான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்க சிந்தனையை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து நல்ல குடிமகளை வந்து உருவாக்கணும் அப்படின்றது தான் இதோடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து அசம்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதோடைய அடிப்படையே வந்து 3 படிகளையும் 6 நிலைகளையும் கொண்டு இருக்கணும். அதாவது 3 லெவலும் 6 ஸ்டேஜ் கொண்டு வரிசையாக தான் இது நடக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னா, மாரல் ரீசனிங் என்னன்றதை பார்த்தோம். அப்புறம் ஜஸ்டிஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். மாரல் டெல்மா பற்றி இன்னும் டெப்த்தாக அடுத்து வர வீடியோக்களில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாரல் ரீசனிங் என்னன்றதை பார்த்தோம். அதோடைய எடுத்துக்காட்டு பார்த்தோம். அதோடைய சிறப்பம்சங்களை பார்த்துட்டோம். ஏன் அந்த முடிவை எடுக்கிறார் என்பதை விட
அதோட மைய கருத்தை புரிஞ்சு அவங்க நடக்கணும் அப்படின்றது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், இந்து லேர்னிங் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா வந்து இன்னும் டெப்த்தாக 3 லெவல்களையும் 6 ஸ்டேஜையும் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.